ரோஜா பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னது ரோஜா பூவில் சட்னியா? அப்படி தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, ரோஜா பூவில் தான் சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாமா? 2 கைப்பிடி அளவு ரோஜா பூங்க, பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. உதிர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் லைட்டாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஸை சேர்த்து ஒரு 2-3 வதக்கி விட்ருங்க. ஹீட் பண்ண வேண்டாம். வதக்கினது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்து அரைக்க வேண்டாம். லைட்டாக தெளித்து சேர்த்து அரைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த ரோஜாப்பூ சட்னி கூட ராகி தோசை தாங்க வச்சு சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.